இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த பனானா கேக் காட்டின ஒரே காரணத்துக்காக பனானா கேக் சாப்பிட கொடைக்கானல் போனால் சொன்னால் நம்ப முடியுமாங்க? ஆமாங்க. இந்த பனானா கேக் கொடைக்கானல் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புடா வண்டியை விடுறான்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சில விஷயம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா மேலே கேட்டி கீழே வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்கும். மேலே ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 1 2 அதிகமாக இருக்கும். நீங்கள் உள்ள கொடைக்கானல் நுழையும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இளநீ கடையாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை கடந்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டில் யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் இருப்பாங்க. அடுத்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரு அதாவது கொடைக்கானல் மேலே ஏற கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை நம்ம செக் பண்ணுவாங்க. அதை கடந்து மேலே போயிட்டு நம்ம கொடைக்கானல் அழகாக உள்ளே போயிடலாம். எங்களுக்கு கொடைக்கானல் வந்து நாங்கள் நிறையா டைம் போயிருக்கோம். ஒரு டைம் போகும்போது எங்களுக்கு அது புதுசாக உள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் கொடைக்கானல் கேட்டிங்கன்னா வெறும் 58 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட்டு கீழே தான் இருக்கிறாங்க. அடிக்கடி மேலே போவோம். டீ சாப்பிட்றது சம்டைம்லாம் மேலே போய் தான் டீ சாப்பிட்டு கீழே இறங்குவோம் தம்தம் பாறை வரையும் போயிட்டு. இங்கே உள்ள மேலே தம்தம் பாறையில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாறு டேம் வந்து சூப்பராக தெரியும். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபோன் வந்து கீழே போட்டார். அது உடஞ்சிச்சு ஆப்பிள் ஃபோனு. அதை எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. வா உள்ள போலாம் நான் ஃபோனை ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லாம் காட்டிட்டு இருந்தாரு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கன்வெர்ட் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் அதுமாதிரி மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கீழே இருந்து பார்க்கறத விட மேலே ஏறி டவர் இருக்குல்ல, அந்த டவர்லேருந்து பார்க்கும்போது மஞ்சளாறு டேமோட எழில்மிகு காட்சியை நம்ம சூப்பராக பார்க்க முடியும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களே வந்து இந்த உள்ளே போக மாட்டோம். எப்பவுமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளே போனேன். உள்ளே போய் மேலே பார்த்தா சொல்லவே வேணும் அவ்வளோ சூப்பராக மஞ்சளாறு டேம் கடல் மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன். மேலே தண்ணி எங்கேருந்து விடுது, அந்த தண்ணி எப்படி வருது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சூப்பராக நம்ம மேலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும்போது திடீர்னு ஒரு ஞாபகம். இந்த இப்போ குணா குகை ஃபேமஸ் ஆன மாதிரி இந்த கண்மணி பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதை பாடிக்கிட்டே 2 பேர் என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டே இருந்தோம். ஜாலியாக 2 பேர் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக ஃபன்னா. எங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஜாலியாக நாங்கள் எப்போ டீ சாப்பிடணும் எங்கேயோ போர் அடிச்சாலும் மேலே கொடைக்கானல் போயிட்டு வர சுச்சுவேஷனில் தான் அப்படி ஜாலியாக கிளம்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பணும். அந்த பனானா கேக்கை பார்த்த ரீல்ஸில் பார்த்த முகத்தில் கிளம்பிட்டோம். கேக் கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியல. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வருவோமே அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்து பாட்டு பாடி ஜாலியாக ஃபன்னாக போயிருந்துச்சிங்க. நீங்கள் எத்தனை பேர் இதுமாதிரி கொடைக்கானல் ஜாலியாக ஃபன்னாக கிளம்பி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே பாட்டு பாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேலே போக போக அது ஒரு காற்று எல்லாமே சில்னஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு போக அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே வெயில் அடிக்குது, சரி மழை பெய்யாதுன்னு வச்சு பார்த்தா போக போக மழை பெய்யுது வெயில் அடிக்குது. 2 கிளைமேட் மாறி மாறி வந்துச்சு. அப்புறம் சரி ஒரு வழியாக போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆக பார்த்தா சில்வர் ஃபால்ஸ் வரும் பார்த்தா வரவே இல்லை. ஒவ்வொரு டைம் போகும்போது நான் சில்வர் ஃபால்ஸ் வந்தால் போகுங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு. நடுவில் குதிரெலாம் நின்று இருந்துச்சு. குதிரெலாம் நின்று போனால் ஒரு ஊர் வந்துச்சு. ஊருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். நம்ம அங்கே ரொம்ப தூரம் 10 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஊர்லாம் இருக்கும். அந்த ஊர்லாம் கடந்து போகணும். நாங்கள் ஒரு டைம் போகும்போது எங்களுக்கு எப்படா கொடைக்கானல் சொல்லி தான் வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்போம். சில்வர் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து கொடைக்கானல் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு டைம் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்குங்க. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணா இங்கேருந்து சாப்பிட்டுட்டே வாங்கிட்டே போவோம். நாங்கள் எதுவுமே பை பண்ணவே இல்லை. அப்படியே வண்டி எடுத்து சேர்ந்து போயிட்டு ஃபஸ்ட்டு பனானா கேக்கு தீந்துட போகுது. டக்குன்னு டைமிங் தான் வேறு சொன்னாங்களா, சரி அதுக்கு மேலே தீந்துட போது சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பி வச்சோம். நாங்கள் போன சீசன் டைம்னால எங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி மழையாக பெஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பணும். அங்கே ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா 1:30 ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது சில்வர் ஃபால்ஸ் எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. நாங்கள் அப்படியே சரன்னு உள்ளே பூந்துட்டு சரன்னு வெளியே போயிட்டோம். வெளியே போன சில்வர் ஃபால்ஸில் கூட நிப்பாட்ட மாட்டேன்ட்டான். உனக்கு கேக் வேணுமா சில்வர் ஃபால்ஸ் போகிறேன்னு கேட்டேன். எனக்கு கேக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு வண்டியை சரன்னு விட்றா வண்டியை சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக சில்வர் ஃபால்ஸ் அப்படியே வண்டியிலே போகும்போது வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேக் கடை உள்ளே போக பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் வந்து உள்ளே போக மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக ஏதோ கடை சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடை தான் இருந்துச்சு. பாதி கடை மூடி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போன சீசன் டைமில் தான் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக மேலே போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அழகாக தெரிஞ்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் வந்து எங்கேருந்தோ கிளம்பி அப்படியே வர மாதிரியே இருந்துச்சு. ஊருக்குள்ளே போகும்போதெல்லாம் சைட்லேருந்து மேகம் எங்கேயோ திடீர்னு புகை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துச்சு. ஒரு வழியாக கடைக்குள்ளே உள்ளே போய் பனானா கேக் இருந்துச்சு. அந்த கேக் எப்படியோ ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சுங்க. ஆனால் ரஷ் இல்லாதனால தீரல, இல்லைனா கூட்டமாக கண்டிப்பாக சேல் ஆகிடும் பனானா கேக்கு. நமக்காக வந்து ஒரு 2 கேக் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அங்கே நிறைய கேக் இருந்துச்சு. ஆனால் நான் பனானா கேக் தான் சாப்பிட போனேன். இன்னொரு கேக் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு 60 ரூபாய்க்கு அந்த ஏதோ ஒரு கேக் சொன்னோம். அந்த கேக் மட்டும் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அங்கேருந்து ஃபிலிம் கேக் 60 ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் கேக் மட்டும் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிலிம் கேக் வாங்கிட்டு வேறு எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு லேக் பக்கம் அப்படியே வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தோம். லேக் பக்கத்தில் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு போட் ஹவுஸ் இருந்துச்சு. போட்டிங் போகலாமல் பார்த்தோம். இல்லை போட்டிங்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு போய் போட்டிங் போகிற காசில் இன்னொரு கேக் வாங்கிலாம் சொன்னாங்க. அதனால் போட்டிங்லாம் போகல. போட்டிங் போகிற ரேட்டை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். ப்ரைஸ் மட்டும் அப்படியே சும்மா நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துல போய் நின்னோம். வர வழிப்புலாம் அந்த லேக் சுற்றி போய் குதிரையாக இருந்துச்சு. ஒரு வேளை அந்த கேக்கை சாப்பிட்ற எக்ஸைட்டில் டக்குன்னு நம்மளால் பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப ஆர்வமாக பிரிக்க ஆரம்பிச்சார். பிரித்து பார்த்தா உள்ளே பயங்கரமாக பேக் பண்ணி ஒரு வாழை இலையில நல்லா மடித்து வச்சுருந்தாங்க கேக்கை. சரி ஃபஸ்ட்டு இங்கேயே சாப்பிட்றலாம், இங்கே சாப்பிட்டு மீதி பாதி கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு 2 கேக் வாங்கியிருந்தோம். ஒரு கேக்கை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாழை இலையில பயங்கரமாக கட்டியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது. உள்ளே எப்படி சொல்லி ஓப்பன் பண்ணால் முந்திரி கிந்திரி
எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. பார்க்க பயங்கர ஹெம்மியாக இருந்துச்சு. இடத்துல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே சொல்ல வேணாம். அந்த குளிருக்கும் அந்த கேக்குக்கும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு லேக்கை ஒரு ரவுண்ட் அடிச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. லேக்கை ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு அண்ணன் வண்டி நிப்பாட்டு அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. என்ன சவுண்டு மட்டும் கேட்குது, எதுவுமே பார்த்தா பெரிய மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சாய ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேளை நம்ம கொஞ்சம் அவங்க நிப்பாட்டாம தான் முன்னே நம்ம மேலே சாய கூட சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த மாதிரி விஷயத்த ஹில்ஸ் ஏரியா போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியே ஒரு லைட்டாக லேக்கை மட்டும் ரவுண்ட் அடிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கை மட்டும் ரவுண்ட் அடிச்சு கிளம்பினா அது ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா குதிரையில் பயங்கரமாக வந்துருந்தாரு. சரி குதிரை சவாரி போகலாம் சொல்லி பார்த்தா இல்லை நம்ம வீட்டுக்கு கீழே இறங்கி போகலாம், ஒரு 4 o'clockலாம் கீழே இறங்கிடலாம் சொல்லிட்டு அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிகிட்டே வந்துருந்தோம். அந்த பார்க்குக்கெலாம் உள்ளே கூட போடலாங்க. அப்படியே குதிரையை பார்த்துட்டு குதிரையை அப்படியே பேசிட்டு போகலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருந்தேன். இல்லை போவேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். குதிரை என்னென்ன ப்ரைஸ்லாம் சொல்லி வீடியோ மட்டும் காட்டலான்ட்டு சைடு ஃபுல்லாக கடை தான். இந்த லேக்கை சுற்றி வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ண நிறைய கடை இருக்குது. சாக்லேட் கடை, ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை சுற்றியே இருக்கும். நிறைய பேர் லேக் பக்கம் வரமாட்டாங்க, பக்கம் சுற்றி வரமாட்டாங்க. அந்த பார்க்குக்கு போனால் அந்த பார்க் வரமே பார்த்தீங்கன்னா ஷோட்ரு எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல சைக்கிளிங் போகிறவங்க மோஸ்ட்லி அதிகமாக பேர் இங்கே சைடில் வருவாங்க. நீங்கள் சீசன் டைம் போகிறதா சீசன் எல்லா டைமில் போனீங்கன்னா நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம், நிறைய ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் ஏகப்பட்ட சைக்கிள் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன சைக்கிள் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அங்கே சுட சுட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா பூரி ஒரு சேல் பண்ணியிருந்தாரு. அதை வாங்கி நம்ம அங்கே ஒன்று சாப்பிட்டு போகலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சா. அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்காக மேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த குளிருக்கும் அந்த மசாலா பூரிக்கும் சொல்ல வேணும் வேறு லெவலில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees வாங்கியிருந்தேன். வேறு எந்த இதுவுமே நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட் அப்படியே போகலாம். ஒரு டீ குடிக்கலாம் சொன்னது கூட நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நம்ம கீழே இறங்கி போய் குடிச்சிக்கலாம், எனக்கு மாதிரியே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ கொடைக்கானல் மேலே ஏறி இறங்கினாலும் எங்களுக்குலாம் தலைவலி பிடிச்சிரும். ஏன்னா அந்த கிளைமேட்டு கீழே ஹாட்டாக இருக்கும், மேலே பொண்ணு கோல்டு ஆகுமா, கோல்டு ஹாட்டுக்கு ரொம்ப சப்பைஸ் ஒரு மாதிரியா இதாகி உடம்பு பாடி ஹீட் ஆகி டக்குன்னு தலைவலி பிடிச்சிடும். எனக்கு தலைவலி பிடிக்கல, அவனுக்கு தலைவலி பிடிச்சிருச்சு. ஆனால் எனக்கு அடுத்த நாள் தலைவலி பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். ஒரு வழியாக அந்த மசாலா பொரி போட சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு அங்கே கிளம்பினோம். அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிருந்தாங்க. கவர்மெண்ட் போட்டிங் எதுக்கு ஓப்பனாக தெரியல, பட் நார்மல் போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான போட்டிங் வச்சுருந்தாங்க. ஒன்று நம்மளே ஓட்டிகிட்டு போகிறது 2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் படல் போடுறாங்க. அந்த இன்னொருத்தர் வந்து ஓட்டுவார், நம்ம உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டிங்லாம் போயிருந்தாங்க. அப்படியே அந்த பொரியை சாப்பிட்டுட்டு அந்த போட்டிங்கை பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு, சரிங்களா இந்த படத்தில் சொல்லிட்டு இருந்தேன். இதுமாதிரி போட்டிங் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே சரி கீழே இறங்கிடுங்க போகலாம் பார்த்தா பலூன் ஷூட் பண்ணுறலாம் வச்சுருந்தாங்க. எதுவுமே பண்ணலைங்க, எதுவும் பண்ண விடலைங்க. அதான் உண்மை. நானும் சரி இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கீழே போகலாம் சொல்லிட்டு இருந்தானா சரி அப்படியே கீழே இறங்கி டைம் ஆச்சு சொல்லணுன்னே நிறைய கடை இருந்துச்சு. அத்தனை கடையிலையும் அப்படியே ஒரு கட்டத்தில் அவனுக்கே ரொம்ப இம்ப்ரெஸ். நம்ம 5 மணிக்குள்ள கீழே போகலாம்னு சொன்னால் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலை கீழே இறங்கிட்டோம். ஏகப்பட்ட கடை இருந்துச்சுங்க. அந்த லேக்கை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிடையாது தான் இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணால் அழகாக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம். மற்ற சுற்றி போகிறத விட அந்த லேக்கை சுற்றி ஒரு நாள் 1 day டைம் ஸ்பெண்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் வந்துட்டால் அப்படியே சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தால் எங்களுக்கு வெளியே வர மனசே இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா அந்த கிளைமேட் தான் காரணம். கீழே இறங்கினா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், மேலே ரொம்ப கூலிங்காக ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மைல்டான கிளைமேட் நாங்கள் போனது. ஆனால் ரெகுலராக வரோம், ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் எப்படின்னா எங்கேருந்து கிளம்புது, அதாவது கிரியேட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. போகும்போது கூட அந்த மாதிரி இல்லை, வரும்போது ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா மேகத்தை அப்படியே நாங்கள் உரசிக்கலாம் வந்தோம். திரும்பி சில்வர் பாஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கடை இருந்துச்சு. அங்கேயே போய் சாக்லேட் வாங்கலாம் சொல்லி வாங்கிட்டு போனோம். அவர் ரொம்ப பேசிட்டு அப்படியே வீடியோலாம் ஷூட் பண்ண கூட சொல்லிட்டாரு. ஜஸ்ட் நான் ஒரு பாக்கெட் மட்டும் சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். நார்மலாக 150 ரூபா 300 சொன்னாங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு மட்டும் சாக்லேட் வாங்கி நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஓவராக பெஸ்ட்டாக வீடியோ ஷூட் பண்ணாங்க அப்படின்னாரு. சரி நான் வீடியோ ஷூட் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தா கீழே சில்வர் பிளஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேகமூட்டம் அப்படியே நம்மளை உரசிட்டு போகிற மாதிரி ஒரு கிளைமேட் ஃபோட்டாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வரும்போது வெயில் அடிச்சிச்சு நாங்கள் வரும்போது. இப்போ திரும்பி ரிட்டன் போகும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் நம்மளை சூழ்ந்து வந்துருச்சுங்க. பயங்கரமான பனி மூட்டம் தான் சொல்லணும். அப்படியே ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கே கொடைக்கானல் கிளம்பிட்டோம். 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் போயிட்டு வரதுக்குள்ளே வண்டி ஓட்டிட்டு திரும்பி ஜஸ்ட் 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது திரும்பி கீழே வரது ரொம்ப கஷ்டம் தான். வேறு எங்கேயுமே போகல. சில்வர் ஃபால்ஸு வித் அந்த கடை இந்த 3க்கு மட்டும் நாங்கள் போயிட்டு அப்படியே சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் காய்ஸ்.